கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நினைவில்லாத கிடக்கிற ரேவதி கிட்ட போய் கார்த்திகை பேச சொல்கிறாங்க டாக்டர். கார்த்திகும் தான் மனசு அழுத்தத்தோடு போய் எப்படியாவது ரேவதியை பேசி பழைய நினைவுகளை திருப்பணும்னு நினச்ச கார்த்திக் ரேவதி கிட்ட போய் பேசுகிறாங்க. ரேவதி, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் நடந்துக்க விருப்பப்படுறேன். நான் எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறியோ அங்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் ரேவதி. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நீ ஆசைப்பட்டியல்ல, அது 2 பேரும் சேர்ந்து வாழலாம் ரேவதிங்கிறாங்க. ஆனாலும் ரேவதி அவங்க சொன்னது காதில் விழுந்ததா இல்லையா தெரியாம அமைதியாகவே நினைவில்லாமல் படுத்திருக்காங்க. ரேவதி இருக்கிற நிலைமையை பார்த்து சாமுண்டீஸ்வரி முதற்கொண்டு எல்லாருமே அப்படியே மனங்கலங்கி நிற்கிறாங்க. கார்த்தி பேசினதுக்கு அப்புறமா ரேவதி கண்ணை மூடி இருக்காங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ண தயாராகலாம். ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக இவங்க உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க டாக்டர். உடனே ஆப்ரேஷன் ஆரம்பிங்கிறாங்க. அப்போ ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கார்த்திகிட்ட கையெழுத்து வாங்கணுங்கிறாங்க. எது கையெழுத்து வாங்குறீங்களா? எங்களுக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, அவங்க ஆப்ரேஷன் முடிஞ்சு திரும்பி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, திரும்பாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கத்தான் வேணும்னு டாக்டர் பெரிய கொண்டு தூக்கி போடுறாங்க. இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி ராஜராஜனும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அழுதுட்டு நிற்கிறாங்க. கார்த்தி எல்லாருக்கும் துணிஞ்சு, பரவாயில்ல டாக்டர், நீங்கள் நல்லபடியாக ஆப்ரேஷன் ஆரம்பிங்க, கண்டிப்பாக ரேவதி திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிறாங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரியை தான் கையெழுத்து போட சொல்லி சந்திரா சின்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இதை கேட்ட ராஜராஜன், இதை பார் சந்திரா, பேசாமல் வாயை முடிக்கிட்டு நெல், எங்கள் பொண்ணு இருக்கிற நிலமையில நீ இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. டாக்டர், எங்கள் மாப்பிள்ளையே கையெழுத்து போடட்டும், அவள் புருஷன் இவர் தான். இவர் பேசினதுக்கு அப்புறம் தான் அவள் கண்ணை மூடி இருக்கா. இப்போ ஆப்ரேஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு காரணமே இவர் தான். அதனால நீங்கள் இவர் சொல்கிறது எதுவோ அதுவே கேளுங்கன்னு ராஜராஜன் சொன்னதுக்கப்புறம் கார்த்திகிட்ட வந்து டாக்டர் அம்மா கேட்குறாங்க. தாராளமாக ஆப்ரேஷன் பண்ணிருங்க டாக்டர், எது நடந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிறாங்க. ஆனால் கார்த்திக்கு முழு நம்பிக்கை, நிச்சயமாக ரேவதி திரும்பி வருவா. வந்ததுக்கப்புறமா நிச்சயமாக அவளோட நான் சந்தோஷமாக வாழத்தான் போகிறேங்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. சாமியார் சொன்னது ஒரு பக்கம் அப்படியே உறுத்தலாக இருக்குது. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சாலும் அவளோட நிலைமை வேறு மாதிரி இருக்கும். பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் பெருசாக இருக்கும், அதையும் சாமர்த்தியமாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட கார்த்தி, இதுக்கு மேலே என்ன வந்துட போகுது, வரது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தில் இருக்காங்க. ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கும் போது கார்த்தி மனநொந்து நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சந்திரா சந்தோஷப்படுறாங்க. அடடா, இவன் இப்படி கலங்கி நிற்கிறத பார்க்குறக்கு எவ்வளவு நல்லா இருக்குது, இதை இப்போவே புருஷங்கிட்ட சொல்லி சந்தோஷப்படணும்னு நினச்ச சந்திரா உடனே போய் சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி, இங்கே என்னெல்லாம் நடக்குது தெரியுமா, அந்த ரேவதியை காப்பாற்றவே முடியாதுன்னு இருந்தாங்க. அப்புறம் இவன் ஏதோ போய் பேசினிருக்கான், பேசுனதும் அவள் கண்ணை மூடிட்டா. கண்ணை மூடினா தான் ஆப்ரேஷனை பண்ண முடியும்னு வேற டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த மாதிரி இப்போ ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குதுங்கிறாங்க. இதை கேட்டு சிவனாண்டி, இல்லை சந்திரா, ஆப்ரேஷனே பண்ணினாலும் திரும்ப அவள் உயிர் திரும்பவே கூடாது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கார்த்தி பையன் தான். அவன் பேரில் பழைய தூக்கி போட்டு அவனை ஊரை விட்டு முடுக்கு, ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா மட்டும்தான் நாம் நினச்ச மாதிரி சாமுண்டீஸ்வரி சொத்தையும் அனுபவிக்க முடியும், சாமுண்டீஸ்வரியும் நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவளை ஆட்டி படிக்க முடியுங்கிறாங்க சிவனாண்டி. அதைத்தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஆனால் இந்த கார்த்தி பையன் இப்போதைக்கு இங்கேருந்து போக மாட்டான் போல இருக்கு. அவன் இருக்க வரைக்கும் எதுவுமே நடக்காது. அவன் வேற இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கையெழுத்து வேற அவன் தாங்க போட்டிருக்கான். புருஷங்கிற தகுதியோடு இருக்கானே, என்ன செய்யறதுங்கிறாங்க சந்திரா. நீ ஒன்றும் கவலைப்படாத சந்திரா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ரேவதி குணமாகறதுக்கு எப்படியும் மாச கணக்கில் ஆகும். அதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி டிரைவர் பையன் பேரில் பழைய தூக்கி போட்டுடலாம் சந்திராங்கிறாங்க. இதை கேட்ட சந்திரா, அட ஆமாங்க, இப்படி இருக்கிற நிலமையில அவள் பேரில் பழைய தூக்கி போட்டால் கண்டிப்பாக எங்கள் அக்கா குடும்பம் நம்புவாங்க. எங்கள் அக்காளுக்கு இன்னமும் அவன் பேரில் வெறுப்பு தீரல, ஏதோ புள்ள காப்பாற்றினா போதுங்கிற மாதிரி தான் அவன் நிற்கிறா அப்படின்னு சொல்லவும் சிவனாண்டி, இதுதான் நல்ல சான்ஸ் சந்திரா, உங்கள் அக்கா மனசு மட்டும் மாறதுக்கு விட்டுறாத. அப்பப்போ ஏதாவது ஒன்று இந்த டிரைவர் பையில பேசி பேசி குறை சொல்லிக்கிட்டே வச்சிரு, அவனை முன்னால தாண்டா அப்படின்னு சொல்லி விரட்டுற அளவுக்கு சரியான கோபத்தை எழுப்பி வைங்கிறாங்க சிவனாண்டி. இது கேட்ட சந்திராவும், ஆமாங்க, அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன். ஆனாலும் இந்த கார்த்தி பையன் அப்படியே அழுது நடிச்சிட்டு இருக்கிறான், என்ன சொல்கிறது, எனக்கு பார்க்க சைக்கிளிங்கிறாங்க சந்திரா. சரி விடு சந்திரா, எல்லாம் உங்கள் அக்கா கறிக்கிட்டு இருக்கிற சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் அவனும் இன்னும் இங்கே காத்து கிடக்குறான், அதை புரிஞ்சுக்கணுங்கிறாங்க. ஆமாங்க, அந்த சொத்தை எப்படியாவது ஒரு தொழில் சேதாரம் இல்லாத நம்ம கைக்கு கொண்டு வரணும். அந்த ரேவதி இப்படியே தான் கிடக்கணும், எங்கள் அக்கா காரி அதை பார்த்து நொந்து கிடக்கணும். அக்கா காரியோட நிலைமையும் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகணும். இவங்கெல்லாம் என்னமா நம்மளை எதிர்த்து பேசுனாங்க, நம்மளை சேர்ந்து வாழ விடாமல் பிரித்து வச்சவங்களுக்கு இதுதாங்க தண்டனை. நாம் கொடுக்குற தண்டனை இதுவும் இருக்கணும், இன்னமும் இருக்கணுங்கிறாங்க சந்திரா. கண்டிப்பாக நம்ம கைக்குள்ளே தான் அவங்கெல்லாம் நிற்க போகிறாங்க பாரு, நம்ம ஆட்டி படிக்கிற மாதிரி அவங்களும் அலற துடிக்க போகிறாங்க பாருங்கிறாங்க சிவனாண்டி. நீங்கள் சொல்கிறது கேட்க கேட்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ஆனால் இதெல்லாம் நடத்தி பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்குமில்லங்கிறாங்க. ஆமாம் சந்திரா, இனிமே காற்று நம்ம பக்கம் வீச போகுது, நீ கவலைப்படாத, எல்லாம் பார்த்துக்கலாங்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதும் டாக்டர் வெளியில் வராங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஓடி போய் ஆர்வமாக கேட்குறாங்க, இவருக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதா, அவள் பழைய நினைவுகளோட திரும்புவாளான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை கேட்டு டாக்டர், சாரிம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க, அவங்களோட உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது, ஆனால் அவங்களுக்கு இப்போதைக்கு எந்த நினைவுமே இல்லை. இன்னும் 1 மணி நேரம் கழித்து அவங்கள போய் பாருங்கள், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் போராடி இந்த ஆப்ரேஷனை முடிச்சிருக்கோம், நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. 1 மணி நேரம்
கழிச்சு டாக்டர் அம்மா வந்து பார்க்குறாங்க. அவங்க கூடவே கார்த்தி, சாமுண்டீஸ்வரி, ராஜராஜன் எல்லாருமே போய் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது, நாங்கள் போய் பார்த்து பேசணும். ரேவதியோட நினைவே இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கே அவங்க யாருன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் யார், நான் யார் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. அவங்களோட நினைவை இழந்தது எங்களுக்கு பெரிய இழப்பு தான். சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க உயிரை மட்டும்தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது. பேசுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்புறாங்க. வேணா நீங்களும் எல்லாரும் அவங்க கிட்ட பேசி பாருங்க, ஒருவேளை சான்ஸ் இருக்கான்னு பார்க்கலாங்கிறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி, ராஜராஜன், கார்த்திக் எல்லாருமே போய் தான் யாருங்கிறத சொல்லி அவகிட்ட பேச்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக நம்மளை மறந்துருக்க மாட்டா. பெத்த தாயை மறப்பாளா? பெத்த வயிறு பத்தி எரியுதே. அவளை காப்பாற்றிட்டோன்னு டாக்டர் சொல்லும்போது என் வயிற்றுல பாலை வாத்துதாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ என் நெஞ்சில் நெருப்பள்ளி கொட்டிட்டாங்களே. என் பொண்ணு அவன் நினைவே இல்லாமல் இருக்கான்னு கேள்விப்படும்போது எனக்கு என் உசிரே ஆகாசத்தில் பறக்கிற மாதிரி இருக்குன்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் அழுகிறாங்க. சாமுண்டீஸ்வரி, நீ இப்படி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போய் ரேவதி கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் பேசி அவள் ஒரு வேளை என்னை யாருன்னு கேட்டுட்டா என் மனசே தாங்காது அப்படின்னு சொல்லி குமரி அழுதுட்டு இருக்கும்போது, அப்படி என் நம்பிக்கை இல்லாமல் பேசாத, வா சாமுண்டீஸ்வரி வந்து பேசுவா அப்படின்னு சொல்லி ராஜராஜன் வற்புறுத்தி கூட்டி போகிறாங்க. அப்போ போய் சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட பேசும்போது நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் அப்படியே தூக்கி வாரி போடுது. சாமுண்டீஸ்வரி நெஞ்சு அழுத்தத்தோடு நிற்கிறாங்க. என்னம்மா, என்ன தெரியலையா? நான் தான் உன்னை பெத்தவ சாமுண்டீஸ்வரிங்கிறாங்க. நான் தான் உன் அம்மா, உன்னை பெத்தவடி, என்னையே பார்த்து யாருன்னு கேட்குறியான்னு சொல்லி அழுகிறாங்க. அப்போது ரேவதி எதுவுமே தெரியாமல் அப்படியே மனசு மறத்து போய் உட்காந்துருக்காங்க. அங்கே நர்ஸு வந்து பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், இவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்காதீங்க. இவங்களையே யாருன்னு தெரியாத போது உங்களை எப்படிங்க தெரியும்? அவங்களுக்கு உங்களை அடையாளம் தெரிஞ்சு அவங்களா பேச ஆரம்பித்தா மட்டும்தான் அவங்களுக்கு நினைவு திரும்பியிருக்குன்னு அர்த்தம். இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் திருப்பி அவங்கள தொந்தரவு கொடுக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்கங்கிறாங்க நர்ஸு. நர்ஸு வந்து ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதை பாருமா, இங்கே நிற்கிறாங்களே இவங்க தான் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, இதோ இங்கே நிற்கிறாரே உன்னோட வீட்டுக்காரரு, இவங்களையாவது அடையாளம் தெரியுதான்னு கேட்குறாங்க நர்ஸு. அதுக்கு ரேவதி இல்லவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டதும் எல்லாருமே மனசொடைச்சு போயிடுறாங்க. ஐயோ ரேவதி, என்னது, உன் புருஷனுக்காக உங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ போராடி இருக்க, எப்படியெல்லாம் சண்டை போட்டிருக்க, இப்போ உன் வீட்டுக்காரையே தெரியலேன்னு சொல்கிறியேன்னு ரோகிணி ஒரு பக்கம் பதறாங்க. எனக்கு எதுவுமே தெரியலையோ அப்படின்னு கையை வச்சிடுறாங்க ரேவதி. ஐயோ கடவுளே, இந்த நிலைமையில பார்க்குறக்கா நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் பதறி அழுகிறாங்க. சாமுண்டீஸ்வரி விடுவேனான்னு மறுபடியும் பெரிய டாக்டரை போய் கெஞ்சி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. என் பொண்ணை மறுபடியும் காப்பாற்றுங்க டாக்டர், அவளுக்கு உயிர் வந்ததே தவிர நினைவில்லாமல் போச்சு. பெரிய டாக்டர் எல்லாம் வரவழைச்சு எவ்வளவு செலவானாலும் சரி அவளோட நினைவை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க. பாருங்கம்மா, அவங்க உயிர் தப்பிச்சா போதும்னு சொன்னீங்க, இப்போ உயிரை காப்பாற்றியாச்சு, இப்போ நினைவுகளை கொண்டு வந்து சேர்த்தணுங்கிறீங்க. இதெல்லாம் மொல்ல நடக்கும். நீங்கள் நினைச்சதும் உடனே எல்லாம் நடக்காதுமா, கொஞ்சம் பொறுமையாக இருங்கங்கிறாங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கு பழைய நினைவு வரணும்னா அவங்களுக்கு பிடிச்சவங்க யாரோ அவங்க நடந்தது எல்லாம் சொல்லி அவங்கள கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வர முடியும். அப்படியும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, இந்த சான்ஸை விட்டுறாதீங்க, இதை பயன்படுத்துங்கன்னு இன்னொரு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி, நான் ஒரு நாளும் ரேவதிவெல்லாம் கூட்டிகிட்டு வெளியில் எங்கேயுமே போனதில்லையே. வீட்டில் எப்போவும் அம்மான்னு சொன்னாவே எல்லாரும் பயந்து நடுங்கிருப்பாங்க. அதிகாரத்தோடவே பேசி வாழ்ந்தாச்சு, இதுக்கப்புறம் நான் எப்படி பழைய நினைவுகளை திருப்புவேன்னு நினச்சிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. இந்த பக்கம் ராஜராஜன் வந்து பார்த்துட்டு, அட ரேவதி இப்போ தானே கொஞ்ச நாளாக நம்ம மாப்பிள்ளை கூட சந்தோஷமாக வெளியிலெல்லாம் போயிட்டு வந்தா, அந்த நாட்களையும் நினைவுகளையும் அவளுக்கு ஞாபகப்படுத்தினா பழைய ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்லைங்கிறாங்க ராஜராஜன். ஓ, அப்படி தாராளமாக செய்யலாமே, அவங்களுக்கு பிடிச்சவங்க யாரோ அவங்க கிட்ட பேச சொல்லுங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி அமைதியாகவே நிற்கிறாங்க. இவனை கார்த்தி மேலே தானே பைத்தியமாக தெரியுறா. அந்த கார்த்தி நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த இடங்களெல்லாம் அவன் மனசில் ஏதாவது ஒரு விஷயம் ஆழமாக பதிஞ்சிருந்தா அந்த விஷயத்தை பற்றி பேசினா நிச்சயமாக ரேவதிக்கு நினைவு திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி அப்படி ஒரு சான்ஸ் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ராஜராஜன் கார்த்திகிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. கார்த்திகும் போய் ரேவதியை பார்க்கும்போதே ரேவதி அமைதியாகவே கொண்டிருக்காங்க. கார்த்தி சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதை கேட்டு ரேவதி எதுவும் பேசாமல் கண்ணில் மட்டும் கண்ணீர் வருது. அதை பார்த்ததும் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ரேவதிக்கு பழைய நினைவு திரும்ப சான்ஸ் இருக்குது. மாப்பிள்ளை ஏதோ ஒன்று மனசில் பதிஞ்சதுனால தானே நீங்கள் பேசுனதை உடனே அவள் எடுத்துக்கிட்டா போல இருக்கு, கண்ணில் கண்ணீர் வருது பாருங்கங்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சரி டாக்டர், நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், அவர் எங்கெல்லாம் கூட்டி போகணும்னு நினைக்கிறாரோ அங்கெல்லாம் கூட்டி போய் வரட்டும், ஒருவேளை அவளுக்கு நினைவு திரும்ப வாய்ப்பு இருக்குதில்லைங்கிறாங்க. ஆமாங்க, அது தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். சரிங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்களோட அனுப்பி வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஆனால் குழந்தை மாதிரி, குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் நீங்களும் பார்த்துக்கணுங்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ரேவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ரேவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது சந்திராவுக்கு பிடிக்கவே இல்லை. இவ உயிரோடு இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான். இவ எப்பவும் இப்படியே கிடக்கணும்னா நம்ம மாத்திரைவெல்லாம் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கொடுத்த மாத்திரைகளெல்லாம் ரேவதிக்கு கொடுக்க வச்சிருந்ததை மாற்றி வைக்கிறாங்க. கார்த்தி ரேவதியை குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நல்லா அசந்து தூங்கும்போது கார்த்தி கனவுல தீபா வர மாதிரி ஒரு கனவு. தீபாவை கனவுல பார்த்த கார்த்தி டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காடுறாங்க. தீபாவையே இழந்துட்டோம், ரேவதியே இழந்துடக்கூடாது
இருக்கக்கூடாது அப்படின்னு திரும்பி பார்த்தா ரேவதி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நாளா நம்ம கனவுல தீபா வந்ததே இல்லை. இப்ப தீபா வந்திருக்கானா, ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தா கார்த்திக் ரேவதியை நல்லா ஒத்து பாக்குறாங்க. ரேவதி ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க. கார்த்திக் டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அங்க சந்திரா நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் கார்த்திக்கு அதிர்ச்சியா இருக்கு. இவங்க இருக்கு இந்த நேரத்துல இங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மேல ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்ச கார்த்தி அப்படியே கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. சந்திரா வந்து அந்த மாத்திரைகளை எல்லாம் மாத்தி மாத்தி வச்சிட்டு இருக்கிறதா மறுபடியும் கார்த்தி எப்படியோ ஒரு வகையில கவனிச்சிடுறாங்க. வந்ததும் சந்திராவை பலார்னு ஒரு அறை விடணும் போல இருக்கு. ஆனா என்ன செய்யறது, எவ்வளவு சொன்னாலும் திருந்தாத ஜென்மம். ரேவதிக்கு இப்போ உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் இவங்ககிட்ட போய் நம்ம ஏன் பிரச்சனை பண்ணணும். தீபா கனவுல வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ரேவதியை இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்ச கார்த்தி ரேவதியை ரெடி பண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க சாமியார் இருக்காரு. சாமியார்கிட்ட ரேவதியை கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ சாமியார் கார்த்திக்கு வந்த கனவை பத்தி சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்கும்போது வீட்லயே எதிரிங்க இருக்காங்க, அங்க இருக்க வரைக்கும் இந்த பொண்ணு குணமாக சான்ஸே கிடையாது. நான் சொன்னா அந்த இடத்துக்கு போ, அங்க நீரோடையா இருக்கும். அந்த நீரோடையில 12 நாள் அந்த புனித நீரை குளிச்சு பழைய விஷயங்கள் எல்லாம் உன் மனைவி கிட்ட பேசு. அப்பதான் அவன் நினைவு திரும்ப வாய்ப்பு இருக்கு. உன்னோட முதல் மனைவியோட ஆத்மா இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தோன்னு சாமியார் சொல்றாங்க. இதை கேட்ட கார்த்திகும் நேரா அங்க ஆத்து நீரோடைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு குடிசை இருக்கு. அங்க ஒரு தவம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சாமியார் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ரேவதியை பத்தின நிலைமைகளை சொல்றாங்க. அவங்க பொண்ணோட கிரக தோஷத்தினாலதான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கா, இது கொஞ்ச நாளையில சரி பண்ணிடலாம், பயப்படாதப்பான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி ரேவதி 2 பேரும் அங்கேயே தங்கும்படியாகுது. ரேவதி குணமாகி திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு தீபாவும் ஒரு காரணம்னு கார்த்தி அங்கேயே தங்கிடுறாங்க. கார்த்தி ரேவதி திரும்ப சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வரும்போது ரேவதி குணமாகி வருவாங்களான்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.